நான் காலை 6 மணிக்கு வருவேன், மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு நாளைக்கு 5 மைல் ரவுண்டு தினமும். சரி, இதான் நமக்கு வேலை. சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஆனால் நல்ல ராஜா தான். நான் சின்ன பிள்ளை வேலை பார்த்தேன். எங்கள் அப்பா பார்த்தாரு. கைகளில் பார்த்தேன். சரி சரி சரி. கைகளில் நம்மளே கட்டிருந்தாங்கல்ல, வேணான்ட்டாங்க. எங்கள் அப்பா கட்டி இருந்தார். வேலையே தெரியாது. சும்மா ஒன்றா தூக்கி போனேன். சரி பழகி இன்ன வரைக்கும் அதான் கை கொடுக்குறது. 5 வருஷமாச்சு. இதுதான் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கேன். எங்கள் பிள்ளையா நாங்கள் 2 பேர் இருக்கோம். என் அம்மாவும் ஐயாவும் இருக்கோம். நடந்தே போய்க்கிட்டு இருக்கீங்களே, சலிப்பாகலையா உங்களுக்கு? நைட் பண்ண வவுருக்குள்ள வந்துருக்குறேன். வவுருக்காண்டி குழைக்க முடியாதுல்ல, நம்ம தான் நினைக்கிறது. உட்காந்தா முடியாது. நம்ம பிள்ளைய பார்க்கணும், விளையாடி பார்க்கணும், வீட்டு வாடகை போகணும், சாப்பிடணும். உட்காந்தா நினைக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அன்றைக்கி வண்டி நெத்திய கிடைச்சா கிடைக்கும், இதுதான் இல்லை. சாப்பாட்டுக்கு நூல் விற்பேன். இந்த நூல் விற்கலாம் வச்சுக்குவேன். அவ்வளோதான். சைக்கிளுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல ஐயா தான். சைக்கிளில் போவோம் தானே நீங்கள்? சைக்கிள் ஒன்று காண போய் வச்சு அதே போட்டாங்க. அப்படியா? வண்டி இருந்துச்சு, தீ போட்டாங்க. அது வந்து சைக்கிளில் நான் உள்ள பசங்களா வேலை வாக்கே அழுகுறாங்க. நீங்கள் ஒரு 30 வருஷமா அந்த மிஷினை தூக்கிட்டு, மிஷினும் 5 கிலோ இருக்குமா? 15 கிலோ இருக்கு. 15 கிலோ மிஷினு அது தூக்கிட்டே நடந்து போயிருக்கீங்களேயா? தோல்னா அந்த காட்சி போயிருக்கோம். தோல்னா அந்த ஆமாம். நைட்டில் வலி தெரியும், பகல தெரியாது. அதுக்கும் போது தான் வலி. தோல்பட்ட ஒரு மாட்டு காய்ச்ச மாதிரி காய்ச்சிருக்கீங்கய்யா. எனக்கு சொல்லி அப்படி இருக்கிறது. வலிக்காத மணி ஒன்றும் உட்கார முடியாது. நம்ம நம்பி பொம்பளை இருக்குது, ஏன் பற்றியும் அது இருக்குது. அது ஏதாவது செய்யணும் இல்லை. சும்மா உட்காந்து யாரும் இருப்பா, யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஆள் இல்லை, வாங்க ஆள் இருக்கு, கொடுக்க ஆள்.